Lenovo ஒரிஜினல் கார்டியோ ப்ளஸ் ஸ்மார்ட் பேண்டோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்த்துக்க போகிறோம். அப்படி என்ன தான் இந்த ஸ்மார்ட் பேண்டில் ஸ்பெஷலாக இருக்குங்கிறத பார்த்துப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். பாக்ஸை பிரித்து உள்ளாடி என்னென்ன வருங்கிறத காமிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பேண்ட் இருக்குது. இதுக்கப்புறமா யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, இவ்வளோ தான் உங்களுக்கு பேக்கிங்கில் வருது. நெக்ஸ்ட் குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஸ்மார்ட் பேண்ட் யாருக்கு தேவைப்படும்னா, உடல் எடையை குறைக்க போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். அதுக்கப்புறமா இரவு நேரங்களில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். டிரைவர்ஸ் அவங்களுடைய வேலைப்பொழு காரணமாக அவங்கள அறியாமல் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வண்டி ஓட்டுறீங்கன்னா, இரவு நேரங்களில் ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் பேண்ட் வாங்கி உங்கள் கையில் மாட்டிக்கோங்க. உங்கள் ஃபேமிலிக்கும் சேஃப், உங்களுக்கும் சேஃப் தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் பேண்டில் என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்துப்போம். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஸ்மார்ட் பேண்டுன்னு சொல்கிறாங்க. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன், லாஸ்ட் பார்த்துக்கோங்க. எங்களோட ரிசல்ட் பாஸ் ஆனால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா குவாலிட்டிக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்போம். நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு ஹார்ட் ரேட் மானிட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்லீப் மானிட்டர், எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எக்கச்சக்கமான ஆப்ஷன், அதாவது ஸ்லீப் மானிட்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் இதை ஒரு பீடோமீட்டராக பயன்படுத்திக்கலாம். எக்ஸசைஸ் பிளான் ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்கள் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு நிறைய பிளான் இருக்குது. நீங்கள் வந்து சார்ட் வைஸாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் பேண்டில் காலர் இன்ஃபர்மேஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க. உங்கள் மொபைல் ஃபோனுக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் ஸ்மார்ட் பேண்டை பார்த்தா போதும், யார் ஃபோன் பண்ணுறா, யார் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறா. அதுக்கப்புறம் சோசியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதில் இருந்து உங்களுக்கு அப்டேட் வந்தாலும் நீங்கள் இது மூலிமா பார்த்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அலாரம் இருக்குது, ஸ்மார்ட் இன்ஃபர்மேஷன் ரிமைண்டர் இருக்குது. உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்மார்ட் பேண்டை ஒரு டேப் பண்ணுறது மூலிமா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் பேண்டை உங்கள் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் மூலிமா Lenovo லைஃப்ங்கிற ஆப்பை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணதுக்கப்புறமா ஆப்பை லான்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பைண்டிங் ஸ்க்ரீன் வரும். பைண்டிங் ஸ்க்ரீன்னா ஒன்றும் கிடையாது, உங்கள் ஸ்மார்ட் பேண்டை ஃபோன் கூட பேர் பண்ணுறது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்மார்ட் பேண்ட். அதை டேப் பண்ணிங்கன்னா உங்கள் பேண்ட் நேம் வந்து ஸ்க்ரீனில் தெரிய வரும். டிஸ்கவரி ஆகும். டிஸ்கவரி ஆனதுக்கப்புறம் HW01 சொல்லிட்டு தெரியும். அதை டேப் பண்ணும்போது உங்கள் ஸ்மார்ட் பேண்டில் ஒரு ப்ளூடூத்தோட ஐக்கான் தெரியும். ஐக்கான் தெரியும் போது ஸ்மார்ட் பேண்டை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர் ஆயிரும். பேர் ஆனதுக்கப்புறம் எல்லா ஆக்டிவிட்டியுமே உங்களுக்கு ஃபோனில் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறது இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறமா இன்னும் எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது ஃபோன் கூட கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமாங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மார்ட் பேண்டோட லைட் லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறமா உங்கள் மனதில் எக்கச்சக்கமான சந்தேகங்களும் குழப்பங்களும் ஓடிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்ஸ் நான் சார்ஜ் பண்ணிட்டேன்னா இது எவ்வளோ நாள் பேக்கப் கொடுக்கும், இந்த மாதிரியான சந்தேகங்கள் காமனாக வரக்கூடிய சந்தேகம் தான். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 7 நாள் கன்யூஸாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து 2 கலர் வேரியண்ட்டில் வருது, பிளாக் அண்ட் ப்ளூ. OS பார்த்தீங்கன்னா இது வந்து iOS-க்கும் சப்போர்ட் ஆகும், Android OS-க்கும் சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதோட ஸ்க்ரீன் உங்களுக்கு OLED-ல பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 128x64 கொடுக்குது. 2 விதமான சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க, HRS3300. அப்புறம் 3D G சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 90 mAh. எல்லாத்துக்கு மேலே இதை சார்ஜ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாப்பை எழுத்திங்கன்னா ஒரு ஹெட் கிடைக்கும். அதை உங்களுடைய சார்ஜிங் ஹெட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு வாட்டர் டெஸ்டிங் பண்ணி காமிக்கிறேன். ஸ்மார்ட் பேண்டை தண்ணிக்குள்ளாடி ஒரு 20 நிமிடம் முக்கி வச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் பேண்ட் வேலை செஞ்சிச்சுன்னா நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். TTJோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், அதனால ஆல்ரெடி நாங்கள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம். இதுவும் பாஸ் ஆகிடுச்சுன்னா டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அப்படியே இருக்கட்டும், ஒரு 20 நிமிடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 20 நிமிடம் ஆயிடுச்சு, உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது, எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். TTJோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது தேவைப்பட்டால் பை லிங்க் கீழே கொடுக்குறேன். ஆஃபர் கோட், கூப்பன் கோட் எது இருந்தாலும் சரி தான், கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் பேண்டில் ஏதாவது நான் ரிவ்யூவில் மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு புதிய ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.